Hi friends, welcome to Mom's Lifestyle. இந்த vlog வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து ட்ரிப்புக்கு போயிருந்தோம். அந்த ட்ரிப்புக்கு போறதுக்கு நான் பேக் பண்ணியிருந்த திங்ஸ் அந்த டீடைல் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸோடு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ராவலே வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ட்ரிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோடு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக்காக தான் இருக்குது, ட்ராலி அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரின்னு சொல்லி ட்ராலி எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அண்ணா நகருக்கு போயிருந்தோம். அண்ணா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ப்ளஸ் அப்படிங்கிற கடைக்கு தான் போயிருந்தோம். இவங்கள்ட்ட வந்து ட்ராலி, ட்ராவல் பேக், ஸ்கூல் பேக், அதே மாதிரி ஹேண்ட் பேக்குன்னு சொல்லி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராலி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து போஸ்ட் பண்ணவே செஞ்சுருக்கேன். இவங்கள்ட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 செட்டு ட்ராலியே வந்து பார்த்தீங்கன்னா 7.5, அதாவது 7500க்கு வந்து இருக்குது. 3 செட்டுமே சேர்ந்து ஒரு பிக் சைஸ், ஒரு மீடியம் சைஸ், அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ட்ராலி. இதுதான் அந்த 3 ட்ராலியுமே. நாங்கள் எடுத்திருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு கிராஃப்ட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து தான் எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு பிராண்டுக்குமே இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆஃபர் வச்சுருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து 3 ட்ராலி சேர்ந்து 7500 அப்படிங்கிறது இவங்கள்ட்ட தான் மேக்ஸிமம் இந்த ஆஃபர் இருக்குது. இந்த ட்ராலியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க சேஃப்டி லாக்லாம் இல்லை. ஸோ நார்மலான சேஃப்டி லாக்கில் தான் இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வீலெல்லாம் வந்து டபுள் வீலில் தான் இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 5 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க 3 ட்ராலிக்குமேவும். வாரண்ட்டியில் கவர் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ நம்ம ஸ்க்ராச்சஸ்லாம் விழுந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதை தவிர மற்றபடி எந்த ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்தாலுமே நம்மளுக்கு வீல் இன்க்ளூடிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதேமாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கேஸ் லாக்கோட நம்பர் மறந்துட்டோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஜிப்பெல்லாம் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி டேமேஜ்க்கெலாம் வந்து கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி ட்ராலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் எதுவும் கொடுக்கல. கவர்லாம் வாங்கினோம் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2 பசங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி அந்த பாடுபடுத்திட்டாங்க. நம்ம ஏன்டா கவர் எக்ஸ்ட்ரா வாங்கலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குட்டீஸ்லாம் வச்சுருக்கவங்க ட்ராலி வாங்குறீங்கன்னா மெயினாக அதோட கவர் சேர்த்து வாங்கிடுங்க. ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர டேமேஜ் ஆக்கிடுவாங்க ட்ராலியவேவும். நான் வந்து குழந்தைகளோட வெளியே போகும்போது என்னென்னலாம் பேக் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் எடுத்துருவேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர், அதுக்கப்புறம் ஃபீவர் மெடிசன், கோல்டு மெடிசன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயினும் சேர்ந்து கேட்குற மாதிரி இருக்கிற மெடிசனுமே நான் சேர்த்து பேக் பண்ணிடுவேன். ஏன்னா எப்போ தலைவலி வரும், எப்போ வந்து ஸ்டொமக் பெயின் வரும்னே சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐ ட்ராப்ஸ் வந்து மெயினாக எடுத்துக்கணும். ஸோ ஐ ட்ராப்ஸே வந்து நம்மளுக்கு இயர் ட்ராப்ஸ்க்குமே சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ சம்மர் டைம் தானே, ஸோ குழந்தைகளுக்கு எப்போ இன்ஃபெக்ஷன் ஆகும்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஐ ட்ராப்ஸ் இருந்தாலும் சேர்த்து எடுத்துக்கலாம். இதோட வந்து பார்த்திங்கன்னா நாசில் ட்ராப்ஸு, பெரியவங்க ட்ரிப்புக்கு வராங்க அப்படின்னா அவங்களோட மெடிசன்ஸு. ஸோ குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா மெயினாக கண்டிப்பாக மெடிசன் எடுத்துக்கோங்க. அதை தவிர குழந்தைகளுக்கு நம்ம பர்சனலாக வேறு எதுவும் மெடிசன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே மறக்காமல் பேக் பண்ணிட்டோம்னா ரொம்ப சேஃபானது. ஏன்னா நம்ம போகிற பிளேஸோட கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளுக்கு அடாப்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபீவரோ கோல்டோ வந்துடும். ஸோ நாசில் ட்ராப்ஸ் இருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப சேஃபு. அதாவது பிலோ 2 years குழந்தைகளாம் இருக்காங்கன்னா மெயினாக வந்து நாசில் ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 hours ஒன்ஸ் கொடுத்தா தான் அவங்களால ஈஸியாக ப்ரீத் பண்ணவே முடியும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து ராகி மாவு, சத்து மாவு பேக் பண்ணி வச்சுருவேன். என்கிட்ட வந்து ஒரு கெட்டில் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டில் வாங்கி ஒரு 4 yearsக்கு மேலே ஆயிடுச்சு, 4.5 years ஆகும். ஏன்னா இதுவை ஒரு தடவை நான் ட்ரிப் கூட்டிகிட்டு போகும்போது தான் மொத அது வந்து நான் வாங்கியிருந்தேன் அந்த கெட்டில். அந்த கெட்டிலோட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைகளெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கெட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்க ப்ளக் பாயிண்ட்டில் அப்படியே நம்ம வச்சு உடனே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மாவு ஐட்டம்லாம் பேக் பண்ணியிருந்தோம்னா உடனே ஒரு கூலாவோ இல்லை ரைஸோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா உள்ளேயே ஒரு சின்ன பவுலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரீமராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சடி, இந்த மாதிரி என்ன வேணாலும் ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ பிலோ 2 years இருக்க குழந்தைங்க நம்ம வெளி ஃபுட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கெட்டில் வாங்கிக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கே போனாலும் பேசிக்காக ஒரு அம்மாவாக நம்ம ட்ரிப்பு போனோம் அப்படின்னா எல்லாருமே யோசிக்கிறது குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ஒரு சாப்பாடு கொடுக்க முடியும். அது வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்கன்னா வெளி சாப்பாடு ஒத்துக்குமா இல்லையான்னு சொல்லி ஒரு அம்மாவாக ரொம்பவே நம்ம எல்லாருமே யோசிப்போம். அவங்களுக்கு தேவையான இந்த மாதிரி மாவு ஐட்டம், கெட்டில் இதெல்லாம் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உண்மையிலே அவங்களுக்கு சாப்பாடு டென்ஷன் நம்மளுக்கு சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஃபேஸ் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி நான் வாங்கி வைக்கிறனாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் அவங்களுக்கு தேவையானதை. ஸோ அதனால் என்னோடய பேக்கிங் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹஸ்பண்டுக்கு துணி எல்லாமே ஒரு மீடியம் ட்ராலியில் வந்து பேக் பண்ணிட்டேன். ட்ராலியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஒரு சைடு வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாவு ஐட்டம் கெட்டில் இது எல்லாமே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே வச்சே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து க்ளோஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஸ்பேஸாக தான் இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைமில் குழந்தைகளை நல்லா என்கேஜாக வைக்கிறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி புக் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கலரிங் புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிதுவோட சித்தப்பா வாங்கி கொடுத்தது தான். அவளுக்கு வந்து ஒரு ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 12 கலர்ஸ் செட் ஆஃப் புக் வந்து வந்துருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்ஸ் அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக அவங்கள வந்து கலரிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மருக்கு வந்து குழந்தைகளோட ஸ்க்ரீன் டைமை குறைச்சி அவங்கள கொஞ்சம் என்கேஜாக நல்லா ஆக்டிவாக வைக்கிறதுக்கு இந்த கலரிங் புக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து செட் ஆஃப் 12 புக்ஸ் வருது. சின்ன சின்ன புக்காக தான் இருக்கும். ஸோ இந்த அதை பேக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் புக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிகார்ன் கலர் புக்குமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து ஃபுல்லாக கலரிங் புக் தான். அது போக பாப்பாவோட ஸ்கூலில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நான் ஆக்டிவிட்டி புக் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 5 வந்துருந்துச்சு. ஆல்ரெடி வந்து ஒரு புக் முடிச்சிட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் புக்லேயும் மேக்ஸிமம் முடிச்சாச்சு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக அந்த குழந்தைகளை படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி எஜுகேட்டடாக வந்து ஆக்டிவிட்டியாக கொடுக்கும் போல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து நம்ம 3 பேஜ் 4 பேஜே பண்ணால் போதும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3rd புக்கு. செகண்ட் புக்கில் வந்து இன்னும் 2-3 பேஜ் தான் இருக்குது. ஏன்னா ட்ரிப்பு போயிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போகிற பிளானு. ஸோ அங்கே அவளுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் வந்து பேக் பண்ணியிருந்தேன். இதோட வந்து பாப்பாவுக்கு வந்து கலரிங் பண்ணுறதுக்கு புக்ஸு ப்ளஸ் அதோட வந்து க்ரையான்ஸ் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துருந்தோம். ஸோ குட்டி பசங்க 2 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன ட்ராலி தான் எடுத்திருந்தேன். அதில் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக பாப்பாவோடதும் ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக நிலனோடதும் வச்சிட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செட்டு வந்து வெளியே போடுற மாதிரியும் 3 செட்டு ரஃப் யூஸாகவும் பேக் பண்ணியிருந்தேன். இது போக அவளோட இன்னர்ஸ் வந்து பேக் பண்ணியிருந்தேன். குழந்தைகளுக்கு எப்போயுமே வந்து டவல் தனியாக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நிலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக பேக் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கு பேக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஷோஃபரில் வந்து குழந்தைகளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து அதாவது நம்ம ஆன் த வே ட்ராவலில் இருக்க போல் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன். அதில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து குழந்தைகளுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கிரேப்ஸ் எல்லாம் வந்து சீசன் தானே. ஸோ அதனால் குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் டீஹைட்ரேஷனும் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு இதோட 2 கிளாஸ் 2 பவுல் 1 ஸ்பூன் இதெல்லாமே எடுத்திருந்தேன். இது போக வீட்டில் ரிமைனிங் இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்ட வச்சு பழக்கிட்டோம் அப்படின்னா இது ஒன்று இருந்தாலே போதும். குழந்தைகளை எவ்வளோ லாங் ட்ராவல் கூட கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன்னா இது எல்லாமே நான் லைவாக பார்த்தது தான். இது கட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நைஃப் வந்து பேக் பண்ணிக்கோங்க. அது வந்து இந்த மாதிரி டவல் வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இது போக 5 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி என்னோடய ஹேண்ட்பேக் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் குழந்தைகளுக்கு பேக் பண்ணி கொண்டு போவேன். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ட்ராவலே நம்மளுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதோட இந்த வ்ளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.